தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. இது சாஸ்திர வாக்கியம். அந்த பகிஷ்ச தத் சர்வம் அந்தர்வியாப்தின்னா ஒரு பொருளுக்கு உள்ளேயும் வியாபிச்சிருக்கானோ இல்லையோ. இப்ப இது புஷ்பம் மாலைன்னு வச்சுருக்கோம். இந்த ஒரு பூவுக்குள்ளேயும் எம்பெருமான் இருப்பான். இதுக்குதான் அந்தர்வியாப்தின்னு பேர். அதே இப்ப என் கை இந்த புஷ்பத்தை இப்படி பிடிச்சிருக்கா, நான் தானே தாங்குறேன். எம்பெருமான் தான் புஷ்பத்தை தாங்குவன். அதுக்கு பகிர்வியாப்தின்னு பேர். ஒரு வஸ்துவை நான் பிடிச்சுக்கணும்னா அதுக்கு வெளியில நான் வியாபிக்கணும். வெளியில வியாபிக்கிறதுக்கு பகிர்வியாப்தின்னு பேர். அப்பதான் நான் தாங்குறேன் அந்த பொருளேன்னு அர்த்தம். இப்ப இந்த கண்ணாடி இருக்கு, இதை முழுக்க நான் இப்படி பிடிச்சுட்டேன்னா இது பகிர்வியாப்தி தானே. வெளியில முழுக்க தாங்கிட்டு தான் இருக்கேன், வெளியில முழுக்க வியாபிக்கும். ஆனா என்னால கண்ணாடிக்கு உள்ள போக முடியாது. அந்தர்வியாப்தி எனக்கு கிடையாது. நம்ம எல்லாராலும் பகிர்வியாப்தி ஓரளவுக்கு பண்ண முடியும், அந்தர்வியாப்தி பண்ணவே முடியாது. ஒரு வஸ்துவை தூக்குறோம், இப்ப இந்த புஷ்பத்துக்கு உள்ள போன்னு சொன்னா என்னால போக முடியாது. இந்த பூவை அழகா கைக்குள்ள மூடி இப்படி வேணா வச்சுக்க தெரியுமே தவிர இந்த பூவுக்குள்ள போறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. ஆனா பிரம்மத்துக்கு ரெண்டு சக்தி, வெளியிலயும் அதுதான் தாங்கும், இதுக்கு உள்ள போய் அதுதான் தாங்கும். இதத்தான் அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. எம்பெருமான் வியாபிக்கிறான். எதுக்கு இந்த ரெண்டு வேலை அவனுக்கு? ரெண்டு வேலையும் அவனுக்கு தேவை. ஏன்னா எம்பெருமான தாரகன்னு சொல்றமா, தாரகன்னா அவன் தான் தாங்கறான்னு அர்த்தம். இப்படி நான் தாங்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு தாரணம்னு பேர். அப்ப வெளியில வியாபிச்சே ஆகணும். ஆனா ரெண்டாவது என்ன தெரியுமா, ஒத்தொத்தனையும் எம்பெருமான் செலுத்தி ஆகணும். கண்ணன் எம்பெருமான் தானே கீதையில சாதிக்கிறான். மத்தஸ்சாகம் கிருதி சன்னிவிட்டா மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச சர்வசாகம். அர்ஜுனா, நான் ஒத்தொத்தனுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துக்கிறேன். அவன் மனசுல உட்கார்ந்து என்ன பண்ற தெரியுமா, அவனுடைய மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச, அவனுடைய ஸ்மிருதி, ஸ்மிருதினா ஞாபகப்படுத்துதல் அர்த்தம். ஞாபகம் வருது. ஸ்மிருதினா கீதை, ஸ்ருதியை ஞாபகப்படுத்தி சொன்ன சொல்லியோ. ஸ்மரணம், ஸ்மரணே. அதே போல ஸ்மிருதின்னு சொல்றமே, அதெல்லாம் ஞாபகம் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன் அயோத்தியா மண்டபம் உபன்யாச கோட்டியில. இங்கேருந்து எங்கேயோ யாத்திரை போனேன், பத்ரி யாத்திரை. பத்ரி யாத்திரையில பெருமாளை சேவிக்கணுச்சு. பக்கத்துல வந்து என் தோளை தட்டினாரோ. திரும்பி பார்த்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா மண்டபத்தில் பார்த்தேன். அவர் தானா நீர்? ஸ்மிருதி. உடனே ஒரு ஞாபகம் வருது இல்லையோ. அந்த ஞாபகம் அர்ஜுனா என்னால தான் விட்டான். என்ன பல பேரை முந்தா நாள் பார்த்திருப்போம், வாசல்ல போய் உடனே பார்ப்போம், பார்த்தாப்புல இருக்கே யாருன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப அவன் செலுத்தலேன்னு அர்த்தம். மத்த ஸ்மிருதி ஞானம், ஞாபகம் வர்றதுக்கு நான் தான் அர்ஜுனா காரணம், அவன் மறந்து போறதுக்கு நான் தான் காரணம். புதுசா ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறமே, அதுக்கு நான் தான் காரணம். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. ஆக இது எத்தனை உள்ளுக்குள்ள உட்கார்ந்து செலுத்துறானா. இந்த மாதிரி செலுத்தணும்னா ஒரு வஸ்துவுக்கு உள்ள இருந்தா தான் அதை செலுத்த முடியும், வெளியில இருந்து செலுத்தவே முடியாது. இப்ப நாம யாரையும் செலுத்துறது இல்லை, நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைய செலுத்துறதா. அதுவும் கேட்காது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஏதோ 10 வயசு வரைக்கும் கேட்குமே தவிர அதுக்கு மேல அது கேட்க போறதா. அதனால நம்ம யாரையும் செலுத்துறதும் கிடையாது, நியமிக்கிறதும் கிடையாது. அதனாலதான் நம்ம யாருக்கு உள்ளேயும் இருக்கிறது இல்லை. நம்மால் இதை தாங்க முடியும், வெளியில வியாபிப்போம், ஆனா உள்ள போறதுக்கு முடியாது. ஏன்னா செலுத்துற வேலையே நமக்கு கிடையாது இல்லையோ. அவன் தானே செலுத்துபவனா இருக்கான். ஆக ஒரு பொருளை என் இஷ்டப்படி நான் நடத்தணும்னா அந்த பொருளுக்கு உள்ள இருந்தாகணும். அந்த பொருளை நான் தாங்கணும்னா அந்த பொருளுக்கு வெளியில இருந்தாகணும். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா. ஒரு பொருளை நான் தான் நடத்தணும்னா பொருளுக்கு உள்ளதான் இருந்தாகணும். அந்த பொருளை நான் தாங்கணும்னா பொருளுக்கு வெளியில இருந்தாகணும். இந்த ரெண்டு வியாப்தியும் விஷ்ணுவுக்கு உண்டுங்கிறத தான் விஷ்ணுங்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. நாராயணன் அங்க சப்தம், இங்க விஷ்ணுங்கிறது. ஆழ்வார் பாசுரத்திலே கரந்தசில் இடந்தரும் இடந்துகள் பொருள் தரும். எம்பெருமான் எல்லா இடத்திலையும் பறந்திருக்கான்னா, சாதாரணமா இந்த ஆகாசமும் பறந்திருக்கும், எம்பெருமானும் பறந்திருக்கான். நாம சொல்லுவோம் இந்த பூமாலை முழுக்க இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இந்த ஒரு பூவும் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். பூல இல்ல, பூவுல ஒரு எதழ் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். எதழுக்குள்ள ஒரு சின்ன வாலாகிற இடம் இருக்கும் இல்லையோ அதுக்குள்ள இருப்பான். ஏதோ மொத்தமா இந்த பூவை மட்டும் இருக்கான்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். ஒரு இடமிடமாக கரந்த சில இடம் தரும். சில இடம் தரும்னா இந்த கண்ணு ரெப்பையை நாம மூடி திறக்கிறோம் இல்லையோ, இதுக்குள்ள கண்ணுக்கே தெரியாத நிறைய பூச்சிகள்லாம் பிராணனை விட்டுட்டே இருக்குமா, அந்த பூச்சிகளுக்குள்ளேயும் வர்த்திக்கிறான். கரந்த சில இடந்தரும் இடந்துகள் பொருள் தரும். இதே போல நிறைய நீர் தரும் பரந்துளம். கடலில் ஓன் ஆர்ப்பரிக்கிறது. இந்த கடலை பார்க்கறதுக்காக சனிக்கிழமை சாயங்காலம், அது என்னமோ தெரியல, வெள்ளி சனி ஞாயிறுனா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக போடும். இந்த கடற்கரை பக்கம் ஓன்னு ஒரே சத்தம் போண்டு எல்லாரும் கூட்டமா வந்துடுறாளா. போய் நின்று கடல்லேருந்து ஆலாலையா வந்தது. எம்பெருமான் நிறைந்திருக்கிறான். கடல்ல முழுக்க அவர் இருப்பார் நினைச்ச வேண்டாம். ஆழ்வார் பாசுரத்தை சாதித்தார். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் மாமழ ஆடுகள் நீருள்ளான். எந்த இடத்துல நீர் பார்க்கடல் இருந்தாலும் கடல் இருந்தாலும் அங்க பகவானை சயனிச்சுருப்பான். சரி, உள்ளுக்குள்ள எங்கேயோ இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம்.
நீர்தொரும் பரந்துளன் திவலை திவலையாக, இந்த கடல்ல இருந்து அலை மேல மேல ஓடி வருது இல்லையோ, அந்த அலையில இருக்கிற ஓரொரு ஜல திவலை பிந்து இருக்கே, அந்த திவல திவலையாக தான் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அப்ப பிரம்மத்தை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், நீங்க இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஆதாரமா தாங்கிறவன் எம்பெருமான் தான், நமக்கு உள்ள இருந்து கொண்டு செலுத்துபவனும் எம்பெருமான் தான். ஆக ரெண்டையும் பண்றான்ங்கிறத தான் விஷ்ணுன்னு சாதித்தார். வியாபகத்துவம் சொல்லி எடுத்து அதற்கு அடுத்தது வஷட்காரா, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா, நிறைய குணம் உண்டு விஸ்வம்னு பார்த்தோம். வியாப்தன் எம்பெருமான் வியாபகன், எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறான் விஷ்ணுன்னு பார்த்தோம். உடனே ஒருத்தர் சொன்னார் ஆகாசம் போல போல் இருக்குன்னார். என்ன ஆகாசம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் இல்லையோ, இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ள இருக்கு, நான் இப்ப சொன்னபடி எல்லாம் இருக்கும், என்ன உள்ளே இருக்கும், என்னுடைய ஆத்மாவுக்குள்ள இந்த ஹிருதயத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கும் இல்லையோ, எல்லாத்துக்கும் உள்ள இருக்கு ஆகாசம். ஒருவேளை அதை போலத்தான் பரமாத்மாவுமோன்னு கேட்டோம். மாத்தினுட்டார் பீஷ்மாச்சாரிய யுதிஷ்டிரா, தப்பித்தவரி அந்த மாதிரி நினைச்சுடாதே, இது என்ன ஒண்ணுமில்லாத ஆகாசம், பஞ்சபூதங்களுக்குள்ளே ஒண்ணு, பிரம்மம் அப்படிப்பட்டதா, வேறுபாடு சொல்லும்னு கேட்டான் யுதிஷ்டிரன். வேறுபடுத்தி சொல்லிட்டார் பீஷ்மாச்சாரியர். வஷட்காரா, இந்த ஆகாசம் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கும், ஆனா அது சொன்ன சொல்படி ஒத்தனான்னு கேட்கவே மாட்டான். ஆகாசம் என்ன பார்த்து ஏதானு செய்யின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா நான் செய்யவே மாட்டேன். என்ன இன்னார கல்யாணம் பண்ணிக்கோ, இன்ன படிப்பு படி, இன்ன மாதிரி நட, இன்ன மாதிரி சம்பாதி, இன்ன கோவிலுக்கு கொடு, ஒண்ணு இந்த ஆகாசம் சொல்லவும் சொல்லாது, சொன்னா நான் கேட்கவும் போறதில்லை. அப்ப எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கே தவிர செலுத்துகிற சாமர்த்தியம் ஆகாசத்துக்கு கிடையாது. அப்ப வஷட்காரா சர்வ நியந்தா, நியந்திருத்வம், எல்லாத்தையும் ஆட்சி புரிகிற தன்மை, தன்னுடைய நாவ சேர்ந்தால் நாடே அசைகிற தன்மை, நினைச்ச மாத்திரத்தை அத்தனை மாத்தி விடுறானு எம்பெருமான். அதனாலதான் வஷட்காரஹான் சாதித்தார். நியந்திருத்வம் அழ்வார் பாசுரத்திலே ஆமாறு அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாய். அழ்வார் பாசுரம் உலகத்திலே என்னென்ன எப்படி நடக்கணும்னு நினைச்சுட்டே சயனிச்சுட்டு காணொலி எம்பெருமான். அதைத்தான் ஆமாறு அறியும் பிராமே, கையில சக்கரை வச்சுருக்கான். காலசக்கரத்தாய் தமியேனு கருளாயே, காலசக்கரத்தாய், காலம்ங்கிறது சக்கர ரூபத்துல சுத்திண்டே இருக்கேன் பெருமானுக்கு, அதை வச்சுட்டே தான் ஜெகன் நிர்வாகம் பண்ணுகிறானாம். இத வஷட்காரஹான்னார். அவன் சொன்ன சொல்படி நினைத்த சங்கல்பத்தின்படி உலகமே ஆடுற சொல்லியோ. ரெண்டு பேரை பத்தி சொல்றேன். ஆகாசம் நன்னா வியாபிச்சிருக்கும், ஆனா அது சொன்னபடி யாருமே கேட்க மாட்டான். இப்ப இந்த தேசத்தினுடைய ராஜா இருக்கார், அவர் சொன்னபடி எல்லாரும் கேட்பா, ஆனா அவரால் எங்கேயானு வியாபிக்க முடியுமா? அவருடைய சிம்மாசனத்திலே பாதி தான் அவரால் உட்கார முடியும். இதுதான் அவர் நிலைமை. என் சிம்மாசனத்தையே வியாபிக்க என்னால முடியல, நான் எங்க ஊர்க்காரர்களை வியாபிக்க? ஆனா நான் சொல்றபடி உலகம் முழுக்க கேட்கும். ஆகாசம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கும், சொன்னபடி ஒத்துருமே கேட்க மாட்டான். அப்ப வியாப்தி இருந்தா நியந்திரத்துவம் இருக்காது, நியந்திரத்துவம் இருந்தா வியாப்தி இருக்காது. இப்ப பீஷ்மர் ரெண்டு சப்தம் சொல்றார், விஷ்ணுஹு வஷட்காரஹா. விஷ்ணுங்கிறதுனால வியாப்தி சொல்லிட்டார், வஷட்காரஹாங்கிறதுனால நியந்தான்னு சொல்லிட்டார். ஆகாசத்தை போல வியாப்தி, ராஜாவை போல நியந்திரத்துவம். இந்த ரெண்டும் பிரம்மத்தினிடத்தில் இருக்கும் இல்லையோ, அதனாலதான் சேர்த்து விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹான்னு சாதித்தார். இந்த மூணு திருநாமங்களாலும் குணசாலி எம்பெருமான், எல்லா இடத்திலையும் வியாபித்திருப்பவன் எம்பெருமான், அவன் தான் நியமிக்கிறான், செலுத்துகிறான், தன் ஆணைக்குட்பட்டபடி நடத்துகிறான். அங்கதான் சங்கராச்சாரியர் அழகார்த்தம் காட்டினார். ஈசனசீலோ நாராயணா. இந்த செலுத்துகிறான்னு சொல்றது யார தெரியுமா? ஈஸ்வர சப்தத்துக்கே அர்த்தம் நாராயணன்னு காட்டினார். தானும் சங்கராச்சாரியருடைய அழகான பாஷ்யம். விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரஹா முதல் பார்த்துட்டோம், மணியை எடுத்து இனி முடிவு பார்க்கணும் இல்லையோ, முதலும் முடிவும்னு சேர்த்து சொல்லியிருக்கேன். விஸ்வம் விட்டு வழக்காராக பார்த்துட்டோம், விடலை, நடுவுலையும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அந்தந்த திருநாமம் எந்தெந்த அவதாரத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப கடைசியா பார்க்க வேண்டியது சர்வ பிரஹரணாயுதா, எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சங்கம், சக்கரம், கதை, வாழ், அதே போல தண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கானோ இல்லையோ. சார்ங்கத்தை பிடிக்கிறான், சக்கராயுதம், சங்காயுதம், சார்ங்கம், வாழ், கதை, இந்த ஐந்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கானோ இல்லையோ. அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர்தண்டும் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாலே சாதித்தார். ராமானுஜ முனியாயின என் நிலத்தே. இவ்வுலகத்திலே 5 சேர்த்துத்தான் ராமானுஜ முனியா பிறந்தனவா. 5 ஆயுதங்களை சேர்த்து பஞ்சாயுத ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்லையோ. ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே விஷ்ணோர் முகோத்தானில பூரிதஸ்ய யஸ்ய த்வனிர்தானவ தர்பஹந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதாஹம் சரணம் பிரபத்யே இமம் ஹரேகே பஞ்சமஹாயுதானாம் ஸ்தவம் படே தியோனிதினம் பிரபாதே பிரபாதே சமஸ்த துக்கானி பயானி சத்யா பாபானி நஷ்சந்தி சுகானி சந்தி வனேரணே சத்ருஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு. இதம் படன், இதை படிக்கிறவனுக்கு இத்தனை ஏற்படும் சாதித்தாரே. பஞ்சாயுத ஸ்தோத்திரம்
இந்த பஞ்சாயுதம் இல்லை, ஆயிரமான ஆயுதங்களை தரிச்சுருக்கான். சர்வ பிரஹரண ஆயுதா, பிரஹரணம் அடித்து எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் தரிச்சுருக்கான். எதுக்குன்னு கேட்டோம். இல்லைன்னா கடைசி திருநாம கொஞ்சம் நன்னா ஏதாவது இனிமையா சொல்லி முடிக்கப்படாதோ, இவர் எதுக்கு பயந்துட்டே இந்த மாதிரி எங்களையும் பயமுறுத்தி அவரும் பயந்துட்டு பார்த்தாலே பயங்கரமா சொல்லணுமான்னார். இல்லையே, சஹஸ்ரநாமத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்னுடைய பாபங்களத்தனையும் போக்க, என் பயத்தனையும் போக்க. இவன் பயம் போறதுக்கு ஒரே வழி விரோதிக போக்க. விரோதி போக்குறதுக்கு ஆயுதம் தானே முக்கியம். பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சன ஸ்ரீரங்கநாயகா. அழகான ஸ்லோகம். பெருமான் ரங்கநாதனை சேவிக்கு போனா கையில ஆழியும் சங்கர் எப்பவுமே பிடிச்சிருக்கானோ இல்லையோ, கூறார் ஆழி ஒன்றெங்கேந்தி ஒரு நாள் காணவாராய் மண்ணும் பெண்ணும் மகிழவே நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் சங்க சக்கரத்தை தரிச்சின் வந்து உன் சங்கதவான் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான் கருமா கண்கள் சிவந்து கரியவாய் பரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இறகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் அந்த பெருமான் ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளான். சங்க சக்கராயுத ஆயுதங்கள் அத்தனை சொன்ன சீவேட்டவ சம்பிரதாயத்திலே சக்கரத்தையும் சங்கத்தையும் கைகளிலே சமாசேனம் பண்ணிக்கொள்கிற வழக்கம் ஆச்சாரிய இடத்துல வச்சிருக்காரோ இல்லையோ. வலக்கையில் ஆழி இடக்கையில் சங்கமாக ஆச்சாரியன் கையில நீளமா ரொம்ப அழகா சங்க சக்கரம் வச்சிருப்பார். அதை நெருப்பிலே காய்ச்சி இந்த கையில சக்கரத்தாழ்வார் இந்த கையில சங்கத்தாழ்வார்னு சாத்துவர். அதனால ராமானுஜ சம்பந்தம் பெற்று மோட்சலோகத்தை பெறுவதாக பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லுவா. அதுல முதல் சம்ஸ்காரமே தாபா. அழ்வார் பாசுரத்திலே என்னையும் என் உடமையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு நின்னருடைய புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே சாதித்தாரோ இல்லையோ. அந்த சமாசேனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பகவத் சம்பந்தமே கிடைக்கும். எதுக்கு எனக்கு சங்கத்தையும் சக்கரத்தையும் சமாசேனம் பண்ணிக்கிறாளாம்? எம்பெருமான் கண்ணன் துவாரகையிலேருந்து வெளியில போறான், பரமோதத்திலேருந்து வெளியில போறான், திருப்பார்கடையிலேருந்து வெளியில போறான். போறச்சே வாசல்ல ஜெய விஜயாள்னு 2 பேர் இருப்பா. எம்பெருமானுக்கு துவாரபாலக்காள் இருக்காளோ இல்லையோ, அவளுக்கு ஜெய விஜயாள்னு பேர். அவள் இடத்துல சொல்லிட்டு போவனா நாமுத்ரிதாக பிரவேட்டவியாக யாவத் ஆமகமனம் மன. நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நான் முத்திரை போட்டுக்காதவாளை உள்ள விடாதே அப்படின்னு சொல்லிட்டு போடுவனா. யாவது ஆகமனம் மம, நான் திரும்பி வர்ற வரைக்கும் அமுத்ரிதாக ந பிரவேட்டவியாக, முத்திரை இல்லாதவர்களை உள்ள விடாதே என்று சொல்லிட்டு போவனா. முத்திரை போட்டுண்டா என்ன பண்றதுன்னா உள்ள கூட்டி உபச்சாரம் பண்ணி உட்காந்து வச்சுருட்டான் கண்ணன். அதனால அந்த முத்திரை அவ்வளவு முக்கியமாப்படுறது. சங்க சக்கர லாஞ்சனங்கள். இந்த சங்க சக்கரத்தை எப்பவும் கையில பிடிச்சிட்டு இருக்கான் எம்பெருமான். என்னத்துக்கு? பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவ. பெருமான் சொல்லுவான், இதை கீழே இறக்கி வச்சுடலாமோ இல்லையோ. நம்ம என்ன ஒண்ணு வேண்டாம், இது பூ, இதை விட லேசா ஒண்ணு இருக்க போறது இல்லை, இதை தூக்கி இப்படியே நில்லு அப்படின்னு என்ன சொல்லியிருந்தா 10 நிமிஷம் நிற்பேன். வேற வேலை இல்லை சுவாமி, கீழே வச்சிருவேன் நானும். இப்ப இந்த எம்பெருமான் சங்க சக்கரத்தை பிடிச்சு எத்தனை நாளி நின்றுட்டு இருக்கார். ஒரு 10 நாள் கீழே வைக்கப்படாதோ அவர் எத்தனை கருகி வலிக்காதான் ஆழ்வாரை கழுட்டார். ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பாரார் வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லை. இந்த வாழையும் வில்லையும் நீயே தூக்கிட்டு இருக்கியே, கீழே வைக்கப்படாதா கொஞ்ச நாளினார். பெருமான் ஆழ்வார பதில் கேட்டான். கஜேந்திராழ்வான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய் கூவினான் இல்லையோ. உடனே தூக்கிண்டு சக்கராயுதத்தை தூக்கின்னு போய் ரட்சித்தேனா. நான் மட்டும் ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடு, ஆயுத சாலையில வச்சிருக்கேன் சக்கரத்தை, ரொம்ப நாளாச்சு எடுத்து துருப்பிடிச்சு போயிருக்கோம், நீ கூப்பிடுவேன்னு 6 கண்டாப்போ நான் இனிமே தான் போய் அதுக்கு நெய் பூசி எண்ணெய் பூசி எடுத்துன்னு வரணும், அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் பேசாம இரு அப்படின்னு எந்த சரணாகதனை பார்த்தானாலும் பகவானால சொல்ல முடியுமா? எப்பவும் தயார், எப்பவும் சித்தம். விளம்பம் அசஹன்னிவ. அடியான ரட்சிக்கிறதுலே காலம் தாழ்த்துதல பொறுக்கிறதே கிடையாது எம்பெருமான். உடனே ஓட்டமா வந்து ரட்சிக்கிறான் இல்லையோ. அந்த நம்பித்தானே நாமும் இருக்கோம் நம்ம விரோதிகள் போகும்னு. அதனால நம்ம நம்பிக்கைக்கு ரொம்ப முக்கியமான திருநாமம் சர்வ பிரஹரணாயுதா. அத்தனை ஆயுதங்களையும் தரிச்சிருக்கிறபடியாலே கண்டிப்பா என் விரோதிகளை போக்கிடுவன், கவலை வேண்டாம் என்கிற தைரியம் நமக்கு ஏற்படுறது இல்லையோ. ஆஹா விஸ்வம் விட்டு வழக்காரா முதல்ல சொன்னார், சர்வ பிரஹரணாயுதா கடைசியில சொல்லி முடிச்சுட்டார். அதற்கப்புறம் இருக்கிற ஸ்லோகம் மகாபாரதத்தில் இல்லை, இத்தோட அவர் சொல்லி முடிச்சுட்டார். ஆனா நாம சொல்றோம் இல்லையோ, வனமாலி கதீஷார்ங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விட்டுஹு வாசுதேவா அபிரக்ஷது. வாசுதேவன் ரட்சிக்கட்டும், ஸ்ரீமன் நாராயணன் ரட்சிக்கட்டும். அவனுக்கு இன்றியமையாத லட்சணங்களோட சேர்த்து சொல்றோம். வனமாலி வைஜெயந்தி வனமாலைன்னு ஒன்று சாத்தின்னு இருப்பான். எம்பெருமானுக்கு புஷ்பங்கிறது இன்றியமையாதது.
புஷ்பம் கர்த்தே ஸ்ரீமன் நாராயணனுக்கு தான் ஒத்துக்க முடியுமே தவிர கண்ட பேர்லாம் புஷ்பத்தை சாத்தின சேவை சாதிக்க போறாளா? அதனாலதான் ஸ்ரீமன் நாராயணனே வனமாலி கதி கதையை பிடித்து கொண்டு ஷாருங்கி கையிலே ஷாருங்கம் பொறுவர முன்னாசருத்த சிலையன்னோ கைத்தளத்த தென்கண்ணாளால் இன்னும் கையில பிடிச்ச பெரிய ஷாருங்கம் அத்தோட சேவை சாதிக்கிறான் பெருமான். ஷாருங்கவில் நானொலி அதைத்தான் இங்க சாதித்தார். வனமாலி கதி ஷாருங்கி சங்கி சக்ரீச்ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விட்டுகு வாசுதேவஹா அபிரக்ஷது. நம்ம ரட்சிக்கட்டும். ரொம்ப நாள வழக்க வச்சுருக்கா சேர்த்து சொல்றதுன்னு. ஆனா மகாபாரதத்தை சேர்ந்த ஸ்லோகம் இல்லை இது. அதுக்கு மேல பார்த்தோம்னா இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம் இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः. பீஷ்மாச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். இப்போ 1000 சொன்னேன் உனக்கு யுதிஷ்டிரா. யாரை பத்தி சொன்னேன் தெரியுமா? கேசவஸ்ய மகாத்மனः.